எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பிசிகால இந்த ஷானவாஸ் அண்ணன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூலேருந்து எனக்கு ஒரு 3 கேள்விகள் மட்டும் இருக்குது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. மொதல் கேள்வி வந்து, நேற்று வரைக்கும் விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. போகிற இடம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம திருமாவளவன் அண்ணன் கூட சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நேற்று பார்த்தா காங்கிரஸோட கூட்டணி. அப்போ நீங்கள் நேற்று வரைக்கும் பொய்யான பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்களா? காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்த பேரில் வாரிசு அரசியல் அவர் கை கோர்க்கிறாரான்னு நேற்று இன்டர்வியூவில் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படி? அப்போ பிஜேபி கூடயும் அவர் போகக்கூடாது, காங்கிரஸ் கூடயும் போகக்கூடாதுங்களா? ரெண்டாவது கேள்வி, உங்களுடைய முதல் லட்சியம் வந்து பிஜேபி உள்ளே வரக்கூடாது, தமிழ்நாட்டை ஆளக்கூடாது அப்படின்றது தான் உங்களுடைய முதலாக இருக்குது. உங்கள் நடத்தையெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அதை தானே விஜயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வேறு என்ன பண்ணிகிட்ருக்காரு? பிஜேபி கூட போனால் நீங்கள் எதிர்க்கிறதுல நியாயம் இருக்குது. அவர் காங்கிரஸ் கூட தானே சார் போயிருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த அவர் பண்ணுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு அப்படின்னா, பிஜேபியை தமிழ்நாட்டில் எதிர்க்கணும் எல்லாரும். ஆனால் உங்களை விட அதிகமாக எதிர்க்கக்கூடாது. உங்கள் கூட தான் எதிர்க்கணுமா? மூணாவது கேள்வி, ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னீங்க, ஜெயிச்சிட்டாரு. பிஜேபியோட பி டீம்னு நீங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டாரு. இன்னும் என்னென்னலாம் சார் சொல்ல போகிறீங்க? அவர் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு மேலே வந்துக்கிட்டே தான் சார் இருக்கார். மாற்றி அவரை பற்றி பேசி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் உடைக்கிறார் அவர் அப்படின்ட்டு. புது சக்தி உருவாயிடுச்சுன்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மக்கள் எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்கவும் வச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் என்ன ட்ரை பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு நேற்று இன்டர்வியூ பார்த்ததுனால இந்த 3 கேள்வி எனக்கு ஞாபகம் வந்தது, என் மனசில் வந்தது. அதை வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். நன்றி.